எல்லாருக்கும் வணக்கம் மகளே. காலம் கலிகாலன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் கண்ணுக்கு முன் அட்டூழியங்கள், பயங்கரவாதங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும்போது காலம் கலிகாலன்ற சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலிகாலத்தில் என்ன நடக்குன்னு பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவத்தில் இந்த கலிகாலத்தில் என்ன நடக்குன்னு கூறியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நடுரோட்டில் குத்தாட்டம் போடுவது மற்றும் மது குடிப்பது, தன் சுகத்திற்காக, தன் சுகபோகமான வாழ்வு வாழ்வதற்காக ஒரு பிஞ்சு குழந்தையின் கழுத்தை, குரல் வலையை பிடித்து நெருக்கி உடைத்து வாழும் காலம் இதுதான் இப்போ நடந்திருக்குது. ஆம், கரூரில் நடந்த துயர சம்பவத்திலே 10 குழந்தைகள் மரணத்தை தழுவிருக்கின்றன. 10 குழந்தைகள் இறந்துள்ளது. மகாபாரதத்திலே துரியோதனன் போரில் தோற்றுப்போய் துரோணாச்சாரியின் மகன் அசுத்தாமனிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். உடனே அசுத்தாமன், நான் என்ன செய்ய வேண்டும் சொல் துரியோதனா என்றான். அதற்கு துரியோதனன் பஞ்ச பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று கூறினான். உடனே பஞ்சபாண்டவர் இருக்கும் இடத்தை நெருங்கினான் அசுத்தாமன். அவர்கள் அங்கு இல்லை. அவருடைய குழந்தைகள் 5 பேர் தூக்கி கொண்டிருந்தனர். அந்த 5 குழந்தைகளை கொன்றுவிட்டு உடனே அசுத்தாமன் அந்த பிஞ்சு குழந்தைகளை கொன்றுவிட்டேன் என்று துரியோதனன் வந்து கூறினான். அதற்கு துரியோதனன், டே என்ன காரியம்டா செய்த? பஞ்ச பாண்டவர்களை கொல்ல சொன்னால் அவர்கள் பிஞ்சு குழந்தைகளை கொன்று மாபெரும் பாவத்தை என் தலையில் போட்டு விட்டாயே. அந்த குழந்தைகளும் எங்களோட ரத்தம் தான், எங்களோட ஜீவன் தான். எங்கள் குல வாரிசை என்ன வைத்தே கொன்று கொலை பண்ண வைத்து விட்டாயே என்று கூறின அந்த பயங்கரமான வில்லனான துரியோதனன். அந்த அளவுக்கு ஒரு கெட்டவன் கூட குழந்தைகளை கொள்ள மனம் வராது. ஆனால் கரூரிலே 10 குழந்தைகளை நெரிசலில் உயிரிழந்தது. அதற்கு காரணம் ஆளுங்கட்சியின் சதியோ அல்லது அலட்சியமோ, அரசின் அலட்சியமோ அல்லது பரப்புரை செய்த கட்சி அனுதாப ஓட்டு வாங்குவதற்காக இப்படி செய்ததோ அல்லது சதியோ அல்லது அவர்களின் குளறுபடியோ அல்லது அவளது அலட்சியமோ அல்லது காலதாமதமோ என்னவென்று சொல்வது? அல்லது இயற்கையாக யதார்த்தமாக நடந்ததா என்னென்று சொல்வது? இனி இதெல்லாம் ஆண்டவனுக்குத்தான் இனிமேல் தெரியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.